அன்பார்ந்த உறவுகளுக்கு வணக்கம். பாடசாலை பாடசாலை அப்படின்னு நம்ம தொடர்ந்து நிறைய அந்த பாடசாலை சம்மந்தப்பட்ட பதிவு நிறைய பார்த்துட்ருக்குறோம். அதே நேரத்தில் பாடசாலை அப்படிங்கிறது ஒரு புனிதமான ஒரு இடம். இந்த பாடசாலை அதன் மூலமாக கிடைக்கிற கல்வி, அந்த கல்வியின் மூலமாக இன்றைக்கும் எங்களோட சமூகம் எத்தனையோ மாற்றங்களை கண்டுட்டு வருது. அதே போல் எத்தனையோ குழந்தைகள் வந்து இன்றைக்கி மிகப்பெரிய பட்டதாரியாகவும் நல்ல ஒரு இடத்துல இருக்கிற அளவுக்கு இன்றைக்கி பெரிய பெரிய மாற்றங்கள் கிடைக்கிது இந்த கல்வியால். அப்படிங்கிற உண்மைக்குமே பாடசாலை அதில் இருக்கிற ஆசிரியர்மாரும் அதே நேரத்தில் அதன் மூலம் கிடைத்த கல்வி இதுகளை எங்களோட வாழ்க்கையில் எப்பயுமே மறக்க முடியாது. அந்த அப்படியாப்பட்ட ஒரு நன்றி உணர்வு எல்லாரோட மனசுலையும் பதிஞ்ச ஒரு விடயம்னு கூட சொல்லலாம். அப்படி இருந்த ஒரு காலத்தில் இன்றைக்கி பாடசாலை அப்படின்னாவே ரொம்பவே பயமாக இருக்குது. பாடசாலைக்கு போனால் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, நல்லா படிப்பாங்க, நல்ல பிள்ளைகளை வருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் பாடசாலைக்கு இன்றைக்கி பிள்ளைகளை பல கஷ்டத்துக்கு மத்தியில் பேரண்ட்ஸ் அனுப்புகிறாங்க. பிள்ளைகளும் போய் படிக்கிறாங்க. அதுலேயும் நிறைய பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளை வந்துடுறாங்க, நல்ல ஒரு இடத்துக்கு வராங்க. அதே மாதிரி பிள்ளைகளை தன்னோட மாணவனை வந்து தன்னோட குழந்தைக்கு மேலே அன்பு மக்களை வைத்து பிள்ளைகளை உருவாக்கிக்கிட்டு இருக்கிற ஆசிரியர்கள் அதே மாதிரி இருக்கிறாங்க. இப்படி இருக்கிற பல காரணங்கள் இருந்தாலும் ஒரு சில பாடசாலைகளில் ஒரு சில விடயங்கள் அப்பப்போ நடந்து போயிடுது. அந்த நடக்கிற சம்பவங்களை கேட்கும்போது ரொம்ப வேதனையாக, ரொம்ப கொடுமையாக, என்னடா இது, இந்த ஸ்கூலெல்லாம் இப்படி நடக்கணுமா அப்படிங்கிற பல கேள்வி இன்றைக்கி பேரண்ட்ஸ் மத்தியில் இருக்குது. காரணம் இன்றைக்கி வந்து ஒரு குழந்தைய பாடசாலைக்கு அனுப்பி படிப்பிச்சு வளர்த்தெடுக்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்குது. அந்த அளவுக்கு எங்களோட சமூகமும் சரி, சமூகத்தில் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் சரி, ஏதோ ஒரு வகையில் துன்பத்தை தான் தருதுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது நம்ம பார்த்தோம் ஏற்கனவே இப்போ கிட்டத்தில் கூட ஒரு மாதம் 2 மாதம் முன்னுக்கு ஒரு பாடசாலை மாணவி வந்து தற்கொலை பண்ணி இறந்து போனாங்க. அவங்களுக்கும் இன்றைக்கு வரைக்கும் அந்த விஷயம் அப்போ நேரம் எல்லோரும் போராடணும், பேசணும், அதோடு அந்த கதை முடிஞ்சு நினைக்கிற அதுக்கு பிறகு அதுக்கான எந்த ஒரு தீர்வும் இது வரைக்கும் கிடைக்கல. இந்த மாதிரி பாடசாலை மாணவிகள் தற்கொலை பண்ணிக்கிறது, இல்லாட்டி கொலை பண்ணுறது, அதே நேரத்தில் துஷ்பிரயோகம் பண்ணப்படுறது, இப்படி நிறைய கேசஸ் வருது. ஆனால் வந்த நேரம் பேசுகிறோம். அதுக்கு பிறகு அதுக்கான அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க, அதுக்கான என்ன தீர்வு கிடச்சிருக்கு, என்ன தண்டனை கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா எதுவுமே சரியான முறையில் எங்களுக்கு தெரிகிறதுக்கு இல்லை. அப்படிங்கிற ஒரு வேதனையான விடயம் தான் நமக்கு தெரியுது. அந்த வகையில் இப்போ பார்த்திங்கன்னா, அதாவது பண்டாரவேல அந்த பிரதேசத்தில் கூட ஒரு பாடசாலை மாணவி, அதுவும் 8ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய ஒரு சின்ன பச்சை குழந்தவொடனே அந்த மாணவிக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்குது. கடைசியில் அந்த குறிப்பிட்ட டைமுக்கு வீட்டுக்கு போகாமல் இருக்கையும் அந்த மாணவியோட அம்மா சம்மந்தப்பட்ட ஆசிரியருக்கு கால் பண்ணி கேட்கும்போது, இல்லையே பாடசாலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு பிறகு அந்த மாணவியை தேடி பார்க்கும்போது அந்த பாடசாலையிலே இருக்கிற கழிவறைக்கு பின்னால் இப்படி மயக்கமுற்ற நிலை கிடந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம், ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவல் வந்திருக்குது. அதுக்கு பிறகு வைத்தியசாலையை கொண்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணியிருக்கிறோம். அதில் அந்த மாணவிக்கு வந்து எந்த ஒரு தவறும் நடக்கலை, எந்த ஒரு துஷ்பிரயோகம் நடக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறது கொஞ்சம் நிம்மதியாக இருந்தாலும் கூட ஏதாவது ஒன்று நடந்திருந்தால் கூட இன்றைக்கி அந்த குழந்தை இன்றைக்கும் எப்படி இருக்கும்னு சொல்ல தெரியாது இல்லையா? அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி அநியாயங்கள் தொடர்ந்து நடக்குது. இன்றைக்கி பாடசாலையில் எத்தனையோ பிரச்சனை நடக்குது, எத்தனையோ மாணவர்கள் வந்து பிரச்சனைக்கு முகம் கொடுக்குறாங்க, என்னென்னமோ நடக்குது. அப்போ இந்த பாடசாலை அப்படிங்கிறதுல இந்த மாதிரி நடக்கிற பிரச்சனைக்கு நம்ம ஏதாவது ஒரு வகையில் ஒரு நடவடிக்கை எடுக்கணும், சரியான அழுத்தத்தை கொடுக்கணும். இப்போ பார்த்தாலும் ஒரு பிரச்சனை வருது, பேசுகிறோம், முடிக்கிறோம், அதோட முடிஞ்சு போய் அடுத்து இன்னொரு குழந்தைக்கு ஏதாவது ஒன்று, இன்னொரு மாணவிக்கு, ஒரு பாடசாலை மாணவிக்கு நடக்கும்போது, மாணவனுக்கும் மாணவிக்கும் நடக்கும்போது அப்போ தான் அடுத்த வேலையை தொடங்குகிறோம் நம்ம. ஏன்னா அப்போ அப்படி இருக்கும். இதை விடாமல் தொடர்ந்து இந்த பாடசாலைக்கு, இந்த பண்டார பாடசாலை நடந்த விஷயம் உண்மைக்குமே என்ன, இதுக்கான காரணவங்க யார், அப்படி இதுக்கு சரியான ஒரு தீர்ப்பு, ஒரு தண்டனை கிடைச்சா மட்டும்தான் அடுத்தடுத்து நடக்கிறது கொஞ்சமாவது குறையும். ஏன்னா இன்றைக்கி ஏதாவது ஒரு பெரிய தவறு செஞ்சுட்டு சிறைச்சாலை போகிறாங்க, போயிட்டு ஏதோ ஒரு வகையில் 3 மாதம் 6 மாதம் 1 வருஷமும் நாங்கள் என்னைக்கு இருந்து வெளியில் வந்துடுவோம் அப்படிங்கிற ஒரு அந்த தைரியத்தில் தான் திரும்ப எல்லாருமே தவறு பண்ண, இன்றைக்கி எத்தனை தவறு பண்ணுறாங்க. இன்றைக்கி என்ன தான் பிரச்சனை வந்தாலும் இதனாலும் இந்த பச்சை குழந்தைகள் தான் கிட்டத்தட்ட ஒரு 5 வயசுக்கோ ஒரு 5 வயசுக்கும் ஒரு 20-22 வயசுக்குள்ள பிள்ளைகளை தான் யாருமே எல்லா பிரச்சனையும் அதுகளுக்கு தான் நடக்குது. அப்போ இந்த விஷயத்தை நம்ம உண்மையாக கண்டிக்க வேண்டிய ஒரு விடயம் ஒன்று. இதனால் இதுக்கு நமக்கு சரியான நடவடிக்கை எடுக்கணும். கூடுமான வரைக்கும் இதில் வந்து பாடசாலை சமூகத்தையும் குறை சொல்லி நம்ம எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு பெற்றோர்களை பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்ளும். எங்களுக்கு எங்கள் பிள்ளைகள் முக்கியம், எங்களோட பிள்ளைகளை பாதுகாக்கிறத தவிர வேறு வழி இல்லை. அதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. அதே போல் பாடசாலையில் இருக்கிற அதிபர் ஆசிரியர்களும் இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு இருக்குது. அதுகளை கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி உறவுகளே.